ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்பைசி முட்டை கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முட்டை, வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மல்லி இலை, உப்பு. இந்த முட்டை கிரேவி சூடான சாதத்தோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை அரைச்சிடலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 பூண்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சின்ன பீஸ் இஞ்சி, இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கட் பண்ணாமல் போடும்போது நமக்கு சீக்கிரம் அரையாது, அதனால கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது மேலே லைட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு கட் பண்ணி விடும்போது நமக்கு மசாலாவில் போடும்போது நமக்கு மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கிரும். அதனால நீங்கள் லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் நம்ம முட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த தவாலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஒன்றா நீங்கள் எடுத்துருங்க. நமக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு முட்டையில் நல்லா காரம் பிடிச்சிரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு முட்டையோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததான், இப்போ இதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே இன்னும் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட அதை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் நமக்கு கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி, சீரகம், மிளகு எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இது நல்லா வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு இந்த மசாலா நல்லா வெந்து வரணும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு மசாலா நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைன்னா நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக தேவைப்படுறதுனால நான் தேங்காய் பால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 1 கப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டெப் தேவையில்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. இப்போ இதை தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஒன்றொன்னா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நமக்கு மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு முட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆயிருச்சு. நமக்கு இது போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும் போது முட்டையில நல்லா மசாலா இறங்கிரும். ஃபைனலாக நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்பைசி முட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இந்த கிரேவி சூடான சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.